ஒரு செகண்ட். இந்த மெசேஜ் இங்க பாரு. இதுதான் அந்த மெசேஜ். நான் உன்னோட அக்கவுண்ட்ல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண மெசேஜ். So, never ever underestimate power of Mayra Kala. I'm so sorry. Soon to be Mayra Niruptra. Thank you. சரி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. Excuse me. அட, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நேரத்துல ஒரு மூடின ரூம்ல தனியா ஒரு பையன் 2 பொண்ணுங்களோட இருந்தா என்ன நினைப்பாங்கன்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் ஒருத்திக்கு சொந்தமாக போற புனிதமான புருஷன். யாராவது 2 பொண்ணுங்களோட என்ன இந்த ரூம்ல பாத்துட்டாங்கன்னா என் கேரக்டரை பத்தி கேள்வி கேட்பாங்கல்ல. இட் இஸ் நாட் குட். அதான் நீங்க 2 பேரும் கிளம்புங்க. Good night, sweet dreams, congratulations and celebration. மிஸ்டர் உன் பொண்டாட்டியோட உண்மையான புருஷா, நீ யாருக்கு வேணாலும் புருஷனாரு, யாருக்கு வேணாலும் தெய்வமாறு, ஆனா எப்பவும் எனக்கு சொந்தமாவே இரு. இல்லைன்னா உனக்கு உன் பொண்டாட்டியும் இருக்க மாட்டா, அவளுக்கு புருஷனும் இருக்க மாட்டான். புரிஞ்சுதா? புரிஞ்சிடுச்சு, புரிஞ்சிடுச்சு. இங்க பாருமா, பிருத்வி கொடுத்த எக்ஸ்பிளனேஷனால நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. இங்க பாருங்கம்மா, எனக்கு புரியுது. அது சாட்டிஸ்ஃபைடா இல்லதா எனக்கு புரியுதுமா. நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன். பிருத்வி என்னெல்லாம் சொன்னாரோ அது எனக்கு போதும். அம்மா ப்ளீஸ், ஐ ட்ரஸ்ட் ஹிம். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. ப்ளீஸ் நீங்க மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா, வேற எதுவும் வேண்டாம். கிருத்திகா, அம்மா அம்மா ப்ளீஸ். இன்னைக்கு என்னெல்லாமோ நடந்துருச்சு. என் உடம்புல சுத்தமா எனர்ஜி இல்லம்மா. ஐம் டயர்ட். ப்ளீஸ் நாளைக்கு பேசலாமா ப்ளீஸ்? சரி ஓகேம்மா, நீ பிருத்வி சொன்ன பதிலால சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டனா ஃபைன். இந்த லைஃப் உன்னோடது. நீ தானே பிருத்வி கூட வாழ்ந்தாகணும். உன்னோட சந்தோஷத்துல தான் ஏன் சந்தோஷம் இருக்குமா. குட் நைட். வெல்கம். மோஸ்ட் வெல்கம் பிரீதா, வாங்க. நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரல, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். சோ பிரீதா, இப்ப என்ன புதுசா பண்ண போறீங்க? ஏதாவது யோசிச்சு இருக்கீங்களா? ஆக்சுவலி நீ இப்ப புதுசா என்ன பண்ண போற பிருத்வி? அண்ட் அதை விட எனக்கு ரொம்ப பெரிய குவெஸ்டின் என்னன்னா, இதெல்லாமே நீ எப்படிதான் பண்ற? நான் என்ன பண்ண பிரீதா? யாரெல்லாம் உன்னை இப்போ நம்பிக்கிட்டு இருக்காங்களோ, உன்னை மனசார நேசிக்கிறாங்களோ, உன்னை நல்லவன நம்புறாங்களோ, அவங்களுக்கே நீ துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க. எப்பவுமே ஏமாத்திக்கிட்டே இருக்க. இன்னைக்கும் நீ அதை தான் பண்ணிருக்க. ஏன் உனக்கே உன்னை புரியலையா? கிருத்திகா உண்மையிலேயே அப்பாவி. அவ உன்னை நிஜமாவே காதலிக்கிறா. அவ உன்னை ரொம்ப நல்ல மனுஷன் நினைச்சிட்டு இருக்கா. உன்னை அவ தா புருஷனா நினைக்கிறா. உனக்கு கொஞ்சம் கூட மனசு வலிக்கவே இல்லையா? நீ இப்படி அவளுக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்க. இதைத்தான் நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் பிரீதா. உங்களால எப்படி இப்படி எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஏமாத்த முடியுது? எப்படி இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கிருத்திகாவை மட்டும் இல்ல, நான் கிருத்திகாவுடைய மொத்த குடும்பத்தையும் நேசிக்கிறேன்.
ஆனா நீங்க ஏதோ ஒன்று நிரூபிக்கணும்னு பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. நான் நான் கிருத்திகாவுக்கு துரோகம் பண்ணுவேனா? ரொம்ப தப்பு பிரித்தா. அண்ட் இட்ஸ் ஹே, ராங். நீ இப்ப சொல்றதுதான் தப்பு. அது மட்டும் இல்லாம கிருத்திகா மாதிரி எனக்கும் உன்னோட உண்மையான முகம் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத. நான் பிரீதா, தெரியும்ல. நீ எனக்கும் என் குடும்பத்துக்கும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எங்க அம்மாவை, என் ஜானகி ஆண்டிய. உன்னோட உண்மையான முகம் எனக்கு தெரியாமலாம் இல்ல. அதனால ஏன் முன்னாடி இப்படி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியே, அத பண்ணாத. எனக்கு ரொம்ப கோவம் வருது. வர ஆத்திரத்துக்கு உன் மூஞ்சியை உடைச்சிருவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட ஃப்ரெண்ட் சுபம் இன்னைக்கு நீ சொன்ன போய்க்கு உனக்கு துணை போயிருக்கான். அவன் போய் சொன்னான். உனக்கு நிச்சயமா கல்யாணம் நடந்துச்சு. ஆனா யார் கூட தான் நடந்துச்சு? அதையும் நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். அதோட இந்த முறை நீ திருப்பி தாக்குறதுக்கு உனக்கு வாய்ப்பு கூட நான் தரமாட்டேன். இங்க இப்படி உன் பாட்டுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கியே, அதோட இந்த ஆட்டிடியூட் முகத்துல தெரியுது பாரு. இது எல்லாமே போலிதான், வெளி வேஷம். ஏன்னா மனசளவுல உனக்கும் தெரியும், நான் நினைச்சேனா சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள உன் முகத்திரைய கிழிச்சிருவேன். வேர் தூத்திருச்சுல. ஒரு நிமிஷம் நீ பயந்தியா இல்லையா? அதுவும் சுபம நீ சொன்ன உடனே உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினே. இந்த முறை நீ எப்படியோ உன் சிச்சுவேஷனை சமாளிச்சிட்ட. சுபம நீ சொன்ன எல்லாத்துக்குமே ஆமான்னு சொல்ல வச்சுட்ட. அவனும் எல்லாரும் முன்னாடி பொய்ய சொல்லிட்டான். ஆனா இந்த விஷயம் இதோட முடியல. நான் ப்ரூவ் பண்ணியே தீருவேன். சுபம் சொன்னது போலின்னு நான் நிரூபிப்பேன். அதோட ஏன் சொன்னா, யாரு சொல்ல சொல்லி சொன்னாங்க, இது கூட எல்லாரும் முன்னாடி தெரிய வரும். பிருத்வி, பிரீதா, நீங்க என்ன கோவப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு கோபம் வருது. கோவம் வராம இருக்குமா? ஏன்னா உனக்கு நான் இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிட்டனே. பிரச்சனைன்னு வந்துட்டா எல்லாருக்குமே கோவம் வரதானே செய்யும். என்ன, நான் உங்களுக்கு பிரச்சனையா மாறிடுவேன் பிரீதா. ஒருவேளை நான் இந்த குடும்பத்துக்கு மாப்பிள்ளையாக போறதை நீங்க தடுத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி சொல்றேன், அதையும் தடுப்பேன். ஒவ்வொரு முறையும் நான் தடுப்பேன். நீ அதை பார்த்துக்கிட்டே இரு. ஏய், என் கைய விடு. என் கைய விடுன்னு நான் சொன்னேன். உன்ன மாதிரி ஒரு ஆளு என் முன்னாடி நின்னா கூட எனக்கு அருவருப்பா இருக்கும். என் கைய விடு. நான் உங்களை காதலிச்சவன் பிரீதா, ரொம்ப காதலிச்சேன். ஆனா ஒன்னு சொல்லட்டுமா? ஒருவேளை இந்த காதல்ல 1% 1% கூட வெறுப்பு வந்தாலே நானே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுவேன். இதை நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இதுக்கு மேல உன் கை என் மேல பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, நான் உன்னை உண்டலன்னு பண்ணிடுவேன். அத உன்னால மறக்கவும் முடியாது. நீ இந்த குடும்பத்துக்கு உன்னால முடிஞ்ச அளவுக்கு கெடுதல் பண்ணிட்ட. ஆனா இனிமே உன்னோட ஒவ்வொரு பிளானையும், உன்னோட ஒவ்வொரு அடியையும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் உன்னை எந்த கெடுதலையும் செய்ய விட மாட்டேன். ஏன்னா நான் இங்க என்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க என் கூட என்னோட மொத்த குடும்பமும் இருக்கு. அதோட ஒரு குடும்பத்தோட சக்தி என்னன்னு உனக்கு சரியா தெரியாது. இன்ஃபேக்ட் இங்க பாரு பிருத்வி, உன்னோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கரீனா ஆண்டி கூட எனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இனிமே நான் இந்த குடும்பத்தோட சேர்ந்து இந்த குடும்பத்துக்கு கடுகளவு கூட நீ கெடுதல் செய்ய நான் விட மாட்டேன். உன்னோட ஒவ்வொரு பிளானையும் நான் நிச்சயமா கெடுப்பேன். இது நான் உனக்கு பண்ற சத்தியம். நீங்க என்ன சொன்னீங்க பிரீதா? உங்களோட மொத்த குடும்பமும் இருக்கா? ஆனா என்கிட்ட கிருத்திகா, அவ அந்த மொத்த குடும்பத்தோட நாடி துடிப்பு. கிருத்திகா என் மேல நம்பிக்கை வச்சிருக்கா. சோ கிருத்திகாவுடைய இந்த நம்பிக்கைய, உங்க நம்பிக்கையை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு போதுமானது. ஏன்னா இதுவே உங்க நம்பிக்கையை தோக்கடிச்சிடும். இப்ப அவ கோவமா இருக்கா.
ஆனாலும் பரவாயில்ல, அவளை சமாதானப்படுத்திடுவேன். அவளை சமாதானப்படுத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் எதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சனோ, எதை நிரூபிக்கணும்னு நினைச்சனோ அதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் என்ன டிசைட் பண்ணுங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும். நீ எதை டிசைட் பண்ணாலும் அதுக்கு நான் அக்செப்டாக தான் இருப்பேன். கிருத்திகா, உனக்கு ஏதாவது வேணுமா? பிருத்வி, எனக்கு பிருத்வி வேணும். ஐ மீன் அது சாரி, அது நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். ஸோ டோன்ட் மைண்ட். இட்ஸ் ஓகே, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீ என்னை கூப்பிடு. தேங்க்ஸ். பிருத்வி, ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுறீங்களா? கிருத்தி, நான் சொல்றது பிருத்வி ப்ளீஸ். கிருத்தி, ஐ அம் சாரி. பிருத்வி. கிருத்தி, பிருத்வி, கிருத்தி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பிருத்வி. கிருத்தி, ஓகே. ப்ளீஸ் ப்ளீஸ் பிருத்வி, கொஞ்ச நேரத்துக்கு என்ன தனியா விட்டுருங்க ப்ளீஸ். குட் நைட் பிருத்வி. கிருத்தி, நான் என்ன நடக்குதுங்க? நீங்க என்ன பண்ற? நீ இப்ப என்ன யோசிச்சுட்டு இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாத. நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன், முன்னை விட இன்னும் அதிகமா. ஒரு விஷயத்தை மட்டும் என்னைக்கும் மறக்காத. கிருத்திகா என்னோட தங்கச்சி, கரணான என்னோட தங்கச்சி. அவளை ஏதாவது கஷ்டப்படுத்தின அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துருவேன், புரியுதா? என் கூட வா. பேபி லிசன் டு மீ. ஐயோ, என்ன எங்க கூட்டிட்டு போற? பேபி லிசன் டு மீ. இப்ப நான் கண்டிப்பா பேசுற மூட்லயே இல்ல. ஏன்னா எனக்கு மண்டை காஞ்சி பிறகு சம கோவத்துல இருக்கேன். அந்த கில்லி தண்டா பிளேயர், அந்த உருப்படாத கிரிக்கெட் பிளேயர் என்கிட்டயே வந்து மோதுறான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? வர ஆத்துறதுக்கு அவன் பேட்டை வச்சு அவனை அடிச்சு விக்கெட் எடுக்கணும் போலயே இருக்கு எனக்கு. ஆனா நான் அப்படி செய்யல. யூ நோ வாய்? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவனுடைய தங்கச்சி கிருத்திகாக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிருத்திகா என் ஆல்ரெடி கோவமா தான் இருக்கா. நான் சொல்றத கொஞ்சமாவது கேக்குறியா? நான் இதுதான் உன்கிட்ட சொல்லான்னு வந்தேன். இங்க பாரு, உனக்கும் கிருத்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க இங்க யாருமே ரெடியா இல்ல. இப்ப யாரு ரெடியா இருக்கா? ஐயோ, கிருத்திகாவது ரெடியா இருக்கால. ஆனா நீ சொன்னதை வச்சு, இப்ப நான் பார்த்ததை வச்சு சொல்லணும்னா அவளும் உனக்கு எதிராக இப்ப மாறின மாதிரி இருக்கு. ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். பிருத்வி, நான் சொல்றது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. ஒருவேளை கிருத்திகா தப்பி தவறி கூட அவ வாயால உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலன்னு சொல்லிட்டானா, இந்த லூத்ராஸ்க்கு ஒரு செகண்ட் ஆகாது. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தூக்கி வீசிடுவாங்க. நீ உள்ள வந்துட்டதால பிரச்சனை இல்லைன்னு நினைக்காத. நீ ஒன்னும் ஹாஃப் லூத்ரா ஆயிடல. உனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. அக்கார்டிங் டு கருணாத்த, நீ ஏதாவது பண்ணி கிருத்திகாவோட நம்பிக்கையை மறுபடி ஜெயிக்கணும். நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஏதாவது பண்ணு. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற பேபி? அந்த கிருத்திகாவை என் பக்கம் இழுக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். அவ என் பக்கம் வந்துட்டானா அவன் நம்பிக்கையும் என் பக்கம் தான். அவ என்ன நம்ப ஆரம்பிச்சிடுவா, அப்படித்தானே? அவ என்ன நம்ப ஆரம்பிச்சிருவா. இது ஒன்னும் அவ்வளவு சிம்பிள் இல்ல. ஏன்னா உனக்கு ஒண்ணு புரியல.
நீ அவளை நம்ப வைக்கிறது மட்டும் இல்ல, நீ அவ கண்ணுக்கு ஹீரோவா தெரியணும். ரொம்ப பெருசா ஏதாவது பண்ணு. பேபி, எல்லாருமே நான் சாதாரணமா வில்லன் ஹீரோன்னு சொல்றது இல்ல. தெரியும், என்னால ஹீரோ அண்ட் வில்லன் ரெண்டு கேரக்டரையும் சாதாரணமா சூப்பரா பண்ண முடியும். சோ கிருத்திகாவுடைய ஹீரோவாகணும்னா அது ரொம்ப சிம்பிள் தான். பட் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கியா, எனக்கு இப்ப வரைக்கும் எந்த பிளானும் வரல. அப்படி எந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி கிருத்திகாவை இம்ப்ரெஸ் பண்றது? என்ன ரொம்ப கோவமா இருக்கா அவ. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்குமே நீதான் காரணம். என்ன கேட்ட கல்யாணம் பண்ண இல்ல, அப்போ மூளையை யூஸ் பண்ணி அவளுக்கு ஹீரோவாகு. ஐ டோன்ட் கேர். அப்படி என்ன பண்றது? அப்படி என்ன பண்ணா மறுபடியும் கிருத்திகா பார்வைக்கு நான் ஹீரோவா தெரியுவேன்? அது ஒரு முறை நான் மறுபடியும் கஷ்டப்பட்டு ஆகணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஹீரோயிக்கா பண்ணணும். ஹலோ, எப்படி இருக்க கிருத்திகா டார்லிங்? அக்ஷய். ஆமா, நானே தான். என் ஞாபகம் இருக்கா? இப்ப எதுக்கு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏன் நான் உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா? அது சரி, உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை முடிஞ்சிருச்சான்னு? கிருத்திகா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, நான் தான் இல்ல, வேற ஒருத்தனா இருக்கட்டும், உனக்கு கல்யாணம் நடக்குது. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. குட். இப்ப நீயே பாரு, எனக்கு சுத்தமா அதிர்ஷ்டமே இல்லைன்னு ராத்திரி பகலா யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை கூட எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா என் லைஃபே மாறி இருக்குமே. இப்ப அதை பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல அக்ஷய். அதை பத்தி யோசிக்க வேண்டிய காலம் கடந்து போயிடுச்சு. இப்ப என்ன யோசிச்சு எனக்கு ஃபோன் பண்ணீங்க? ஆனா நல்லதுதான். நல்ல வேளை நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க. அட்லீஸ்ட் நான் நினைச்சதையாவது சொல்ல முடியும். நீங்க பண்ண காரியம் இருக்கே அக்ஷய், அது ரொம்ப தப்பு. நான் உங்களை காதலிச்சேன், ஆனா நீங்க என்ன மண்டபத்துல விட்டுட்டு போனது ரொம்ப தப்பு. நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது அக்ஷய். ஆனா இப்போ நீங்க எனக்கு ஃபோன் பண்ணது சாரி சொல்றதுக்காக இருந்தா மறந்துடாதீங்க. அந்த சாரிக்கு இப்ப வேல்யூ இல்ல. நமக்குள்ள என்னெல்லாம் இருந்ததோ, எனக்கு உங்க மேல என்னெல்லாம் இருந்ததோ, காதல், ரெஸ்பெக்ட் எல்லாமே எல்லாம் போயிடுச்சு. எதுவும் மிச்சம் இல்ல அக்ஷய், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நீ நம்பர் 1 இடியட், ரொம்ப பெரிய இடியட். தப்பி தவறி கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன்னு நினைச்சிடாத. அதுவும் இல்லாம நீ என்ன பெரிய மிஸ்வெல் டாடி? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு நீ இல்லடி, உன்னோட பணம் தான் தேவைப்பட்டுச்சு. இங்க பாரு, கல்யாணம் ஆகல, பணமும் கிடைக்கல. நான் உங்ககிட்ட இருந்து பணத்தை கண்டிப்பா வாங்கியே தீருவேன். அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிளாக்மெயில் பண்ணவா? அதாவது இந்த படங்கள் எல்லாம் வருமே, அப்படி பிளாக்மெயில் பண்றேன். இங்க பாரு டார்லிங், உனக்கு ஞாபகம் இருக்குமே, நம்ம 2 பேரும் ஒன்னா தனியா நிறைய டைம் இருந்திருக்கோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி இருந்திருக்கோம். நமக்குள்ள என்னெல்லாமோ நடந்திருக்கு. ஞாபகம் இருக்குல்ல? அந்த டைம் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? யூ நோ வாட் ஐ மீன்? நாம என்னெல்லாம் பண்ணோன்னு. ஷட் அப். நீ இவ்ளோ கேவலமான ஆளா இருக்கு. கேவலமான ஆளு நீ. டார்லிங், எதுக்கு கோவப்படுற? என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஒருவேளை உனக்கு பழச ஞாபகப்படுத்தணும்னா நான் வேணா ஆதாரத்தை அனுப்பவா? ஆனா யூ நோ வாட், உனக்கு அனுப்பி எனக்கு என்ன கிடைக்க போகுது? அதனாலதான் யோசிக்கிறேன், எல்லா ஆதாரத்தையும் உன்னுடைய வருங்கால புருஷனுக்கு அனுப்பிட்டுமா? ரைட், அப்படியே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வைரல் ஆக்கிட்டா போச்சு. சரியா? ஜாலியா இருக்கும். உனக்கு தான் தெரியும்ல, என்னோட பர்த்டேக்கு கிஃப்டா நீ என்ன தந்தன்னு? ஒரு ஹாட்டான கிஸ். ஞாபகம் இருக்கா? அக்ஷய், அக்ஷய், உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க அன்னைக்கு என்ன கட்டாயப்படுத்தி கிஸ் பண்ண வச்சீங்க. நான் அப்படி செய்யலனா நீங்க என்ன பாட்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவீங்க. அதனாலதான் கொடுத்தேன். இது உங்களுக்கும் தெரியும். ஆனா என்ன பிரயோஜனம்? கிஸ் பண்ண பிறகும் கல்யாணம் நின்னு போச்சுல்ல. ஒருவேளை இப்போ உனக்கு நடக்க போற கல்யாணம் நிக்க கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா, நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் நம்ம நெருக்கமா இருந்த போட்டோஸை அவங்க பாத்திர கூடாதுன்னு நினைச்சேன்னா, நான் எங்க கூப்பிடுறனோ அங்க அமைதியா நாளைக்கு வந்துரு. உங்களை மாதிரி ஒரு
கேவலமான ஆளை சந்திக்க நான் எப்படி வருவேன்னு நினைச்சீங்க? எப்படி நினைக்கலாம்? அட இப்படி யோசிச்சீங்கன்னா உனக்காக யோசிச்சேன், உன்னோட பணத்துக்காக யோசிச்சேன். இப்ப நான் என்ன சொல்றேனோ அப்படி செய். வாயை மூடிக்கிட்டு 20 லட்சத்தோட வந்து சேர். இல்லன்னு வச்சுக்க, உன்னோட எல்லா பிக்சர்ஸும் வைரல் ஆயிடும். அக்ஷய், நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். அப்படி எதுவும் செய்ய வேண்டாம். நான் அப்படிதான் செய்வேன். ஒருவேளை நீ பணத்தை கொண்டு வரலனா எல்லாரோட போன்லயும் உன்னோட பிக்சர்ஸ் தான் ஓடும். என்ன புரியுதா? அவனுக்கு அந்த பொண்ணை ஏற்கனவே தெரியும். அவங்களுக்கு முன்னாடியே ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். அக்ஷய் நல்ல பையன் இல்ல, எல்லாரையுமே ஏமாத்துறான். நாம எப்படி கிருத்திகாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இதோ ஏன் கையில இன்னைக்கு அவனை பத்தின ஆதாரம் இருக்கு, நீங்களே பாருங்களேன்.